என்னடா ஆச்சு குக்குத் கோமாளிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து 2 பேர் வந்து இன்றைக்கி ஆப்சண்ட்டு. அந்த 2 பேருக்கு பதில் 2 பேர் புதுசாக வந்திருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இன்றைக்கி குக்குத் கோமாளி சீசன் 7ஓட எபிசோட் நம்பர் 7 வந்து வெளியாயிருச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிற குயிக்கான ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜட்ஜஸை வெல்கம் பண்ணிவிட்டு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அன்மேட்ச்டு காம்போ அப்படிங்கிற மாதிரி வந்து ரவுண்டை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கோமாளிகள் எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க பேரிங்க்கு. எல்லாருமே ஒவ்வொருத்தரோட கெட்டப்பில் இருக்காங்க. அஜித் சார், எஸ்டிஆர், அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன், த்ரிஷா, இந்த மாதிரி ஒரு 8 கெட்டப்பில் வந்து எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் சௌந்தர்யா ஆப்சண்ட்டு, ஆளை காணோம். அதுக்கப்புறமா நம்ம ராமர் முக்கியமான ஒரு ஆள், அவரையும் காணோம் இந்த வாரம். செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் ஆகுது பேரிங்கு. ஸோ பேரிங் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த 8 பேர் கெட்டப்பில் இருக்காங்களா, அவங்களோட ஃபோட்டோஸ் வெளியே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேரும் போயிட்டு பூவை வந்து அவங்க மேலே வந்து தூவணும். யாரை சூஸ் பண்ணி தூவுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு பேரிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பேரிங்கு. ஸோ இதில் இன்றைக்கி ஃபன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் என்டர்டெயின் பண்ணா அப்படிங்கிறது உண்மையிலே வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கே வந்து புகழ் ஓரளவுக்கு வந்து பண்ணார். பட் நம்ம ராமர் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் பேரிங்கில் வந்து அவங்க வந்து பண்ணுற ஃபன் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். பட் இன்றைக்கி அது வந்து ரொம்பவே வந்து மிஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து டிஜே பிளாக் எல்லாருக்கும் தெரியும். இதுவரையும் வந்து பின்னாடி டிஜே பாடல்கள் போட்டிருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கோமாளியாக வந்து என்ட்ரு ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னே தெரியல. ஸோ அவங்களும் வந்து ஒரு புதிய கோமாளி. ஸோ அதுக்கப்புறமா அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னா 3 பேர் இருக்காங்கல்ல. ஸோ அதில் வந்து கோமாளி வந்து ட்ராயிங் வந்து வரையணும். ஃப்ரூட்டு இல்லைனா ஏதாவது ஒன்று காமிப்பாங்க. அதை வந்து போர்டில் வந்து வரையணும். ஸோ அதை வந்து எத்தனை 3 வரையணும். ஸோ 10 நிமிஷம் டைமு. ஸோ அதில் யார் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதை யார் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வின்னர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கேன். பட் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராவிட் ராஜி 3யுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நிஷா அண்ட் ரியாஸ் இவங்களும் 3மே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க 2 பேரில் யார் வின்னர் அப்படின்னு வரும்போது சீக்கிரமாக கண்டுபிடிச்சது வந்து டிராவிட், ராஜி அண்ட் டோலி. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து எபிசோடில் அவ்வளோதான் இருந்தது. ஸோ ஃபன் வைஸ் வந்து ரொம்பவே மிஸ் ஆச்சு இன்றைக்கி. அந்த கண்டுபிடிக்கிற அந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்தது. பட் அந்த ரியல் ஃபன் அந்த பேரிங்கில் நடக்கும், அது வந்து ரொம்பவே வந்து மிஸ் ஆச்சு. அது வந்து இன்றைக்கி. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா குக்கு கோமாளி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.